உங்க எல்லாருக்காகவும் கட்டாயம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்க எல்லாரும் சரி, உங்களை மாரி ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பெரிய தேவன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வல்லமையான கிருபை கட்டாயம் உங்களை வச்சிருக்கணும். இதை நான் எடுத்து பண்றேன்னு கேட்டா கிடையாது, சரிங்களா? நான் பண்ணல. இதை பண்றதுக்கு பண்ணிதான் அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. நான் பார்க்காத நபர்லாம் எனக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி உணவுக்கு வந்து ஆயத்தப்படுத்திருக்காங்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா உங்க மேல அவ்வளோ அன்பு அவங்களுக்கு. என்னன்ட்டு அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, என் பிள்ளைங்க அவங்க கொடுங்க, நல்லா சாப்பாடு கொடுத்து நீங்க உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்காக உங்களுக்கு ஸ்பெஷலா பார்த்து எல்லாத்தையும் நான் பிள்ளைங்க எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி பார்த்து நீங்க வெறும் பிரியாணி மட்டும் போடாதீங்க, உங்களுக்கு எல்லாமே என்ன ஸ்வீட்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க கொடுங்க அவங்களுக்கு சொல்லிட்டு அவ்வளோ அன்பா ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம குழுவுல, நம்ம ஜெபத்தின் குழுவுல இருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த குறைகளும் வராது. இனிமேட்டு இருந்து நான் கர்த்தர்கிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க நல்ல பெரிய கலெக்டராவோ, நீங்க பெரிய ஒரு போலீஸ் ஆபீசராவோ, அதுவும் இல்லாம நல்லா படிங்க. உங்களை மாரி ஆனால் நல்லா படிச்சு ஒரு பெரிய நிலைமைக்கு வரும்போது அந்த இடத்துல நீங்க திரும்பி பார்க்கும்போது நீங்க பட்ட கஷ்டங்கள் தான் என்ன நிற்கும், முன்னாடி நிற்கும். அந்த கஷ்டத்தை நினைச்சு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றீங்க, நல்லா படிப்புல உங்க கவனத்தை செலுத்துங்க, சரிங்களா? இப்போ இன்னைக்கு ஒரு அண்ணா வருவாரு, நாளைக்கு ஒரு அண்ணா வருவாரு, நாளைக்கு ஒரு அண்ணா வருவாரு, சாப்பாடு கொடுத்துட்டு போவாரு. அது கிடையாது வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்த கட்டத்துல மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் சாப்பாடு. எப்படி சொல்லுங்க, வாயத்தோடு சொல்லுங்க. அதை வந்து என்ன பண்றோம், உங்க இருதயத்துல என்ன பண்ணி வச்சுக்கீங்க, ஒரு ஆயத்தம், ஒரு பிடிவாதமா வைக்கல. இப்போ நான் பெயிண்ட் அடிக்கிற ஆள் பண்ணானு, வீட்டுலாம் பெயிண்ட் அடிக்கிற ஆள், ஆனா என்னால முடிஞ்சிச்சா, முடியல. ஆனா எல்லாரும் கூடி வந்து அந்த இடத்துல கொடுத்து உங்களுக்கு உதவுமா சொல்லிட்டு அவங்க சொல்லி காசு கொடுத்ததுனால இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் இருந்து காத்துட்டு இருக்குது. அது வந்து நான் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் கிடையாது, எல்லாம் நம்ம பிரதர் பாருங்க, சிஸ்டர் எல்லாருமே சரி, எல்லாரும் கொடுத்து உதவுனது தான். அதனால நீங்க என்ன பண்றீங்க, எங்களுக்காண்டி ஒரு கண்ணை மூடி தயவு செய்து உங்ககிட்ட நான் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், சரிங்களா? எங்களுக்கு எனக்காண்டி கண்ணை மூடி நான் எடுக்கிற ஊழியம் இன்னைக்கு ஒரு 150 பேர், நாளைக்கு ஒரு 500 பேர், நாளானிக்கு 1,00,000 பேருக்கு சாப்பாடு கொண்டு போகணும், சரிங்களா? அதனால இந்த அண்ணா காண்டி ஒரே ஒரு 5 நிமிஷம் உங்க மனசு தொட்டு ஆண்டவரே, ஏன்னா உங்க சம்பளத்தை கட்டாயம் தேவன் கேட்பாரு. ஏன் தெரியுமா, நீங்க சிறு பிள்ளைங்க, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைங்க நீங்கெல்லாம். அதனால கண்ணை மூடி கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்களா, அண்ணா இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும், இன்னும் அண்ணா குழுவில் இருக்குங்க நிறைய பேர் என்ன பண்ணணும், காசு கொடுத்து உதவி செய்யணும், நிறைய பேருக்கு சாப்பாடு சாப்பிட்டு அவங்க வயிறுகளை நிரப்பணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நீர் ஆயத்தப்படுத்துறீங்க ராஜா, எங்கேயோ ஒரு மூலையில இருந்தீங்க, என்னை தேர்ந்தெடுத்தீங்க தகப்பனே. அப்பா ஒரு சாக்கடையில இருந்து என்ன தூக்கினீங்க ராஜா, நீங்க ஒரு உண்மையான சாட்சியா நீங்க இன்னுமாய் வாழ வைக்கணும் தகப்பனே. அப்பா இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுல தகப்பனே ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிரம்பிடுது ராஜா. அப்பா எல்லா விதமாய் அப்பா எந்தெந்த கரங்கள்லாம் கொடுத்துட்ட ராஜா, அந்த கரங்களை எல்லாத்தையும் தகப்பனே நீர் வெற்றிமா எல்லாத்தையும் நீங்க உயர்த்துங்க ராஜா. அப்பா இன்னும் அளவாய் கொடுக்க